ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக ஒரு சோப் மேக்கிங் வீடியோ பார்த்துடலாமா? நாங்கள் மீஷோவில் ஒரு சோப் மேக்கிங் காம்போ கிட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அதில் வந்து நேச்சர் சோப்போட கிளிசரின், முல்தானி மெட்டி, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸை காய வச்சு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் ட்ரே. இது மொத்தமாக 5 ப்ராடக்ட்டும் ஒரு இதில் இருந்துச்சு. நாங்கள் எப்படி சோப் மேக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு டபுள் பாயில் மெத்தடில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஃபுல்லாகவே யூடியூப் ரெஃபரன்ஸஸ் தான் பண்ணணும். டபுள் பாயில் மெத்தடுக்கு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. கிளிசரினை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சொல்லி போட்டிருந்தாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நாங்கள் 4 இதுக்கு வரா மாதிரி 4 ஆட் வெயிட் பண்ணி வச்சுருந்தோம். சின்ன சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரமாக மெல்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து முல்தானி மெட்டியை ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முல்தானி மெட்டியை வந்து வாட்டரோடு கலந்து டைலூட் பண்ணி வச்சுக்கணும். முல்தானி மெட்டி வந்து நாங்கள் 2 or 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஆட் சம் வாட்டர். தண்ணி நல்லாவே பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாயில் ஆனதும் இன்னொரு பவுலில் அந்த கிளிசரினை போட்டு ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு மெல்ட்டிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும், கலக்கி விட்டுக்கணும். சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணணும். நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோம். 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு கேப்சூல் ஆட் பண்ண சொல்லி போட்டிருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க முல்தானி மெட்டியை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும். அது நம்ம ஊற்றக்குள்ளே பார்த்தா ரொம்ப தண்ணியாக இந்த மாதிரி இருந்துச்சு. போக போக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த திக்னஸ் கொடுக்கவும் நம்ம அதில் அடுப்புலேருந்து இறக்கி வைக்க வேண்டியதுதான். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கக்குள்ளேயே நம்ம ரோஸ் பெட்டல்ஸை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் நல்லா பெட்டல்ஸ் வந்து நல்லா காஞ்சிருக்கு. அதை நல்லா பவுட்ரு பண்ணி கொஞ்சம் குறங்குற டெக்ஸ்சரில் தான் இருந்துச்சு. அது அப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நல்லா ஸ்க்ரப் மாதிரி இருந்துச்சு. நல்லா குறன்னு இருக்கவும் அதையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை நல்லா இறக்கிட்டு திருப்பி அதே மாதிரியே சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணோம். ஃபஸ்ட் அதை சாலிட்லேருந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி அந்த பவுடரை கலந்தோம். அந்த பவுட்ரு வந்து ரோஸ் கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கிளிசரினில் போட்டதுமே பிளாக் கலரில் மாறிடுச்சு. ரெண்டுத்துக்குமே ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வரக்குள்ள தான் விட்டமின் இ கேப்சூல் ஊற்றணும். எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுறாங்களே சோப்பு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை வாங்கி மேக் பண்ணோம். எங்களுக்கும் ஓரளவு பெட்டராக தான் வந்துச்சு. ஆனால் இது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இதில் நுரையே வரல. நம்ம சாதாரணமாக பசங்களுக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் கொடுத்தாலுமே அதில் பபுள்ஸ் வருது, நுரை வருது அப்படிங்கிறப்ப தான் நிறையவே யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் இதை வந்து ஹேண்ட் வாஷ் பதில் யூஸ் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு நாங்கள் பசங்களுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. நீங்கள் இதை மாதிரிலாம் சோப் மேக் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட ஐடியா என்ன? நாங்கள் பண்ண ப்ராசஸ் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.